புகைப்படங்கள், பெரும்பாலான புகைப்படங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அதில ஒரு விஷயத்த நீங்க பார்க்கலாம். என்னன்னா, அவரு டெல்லியில கைலி கட்டி உட்கார்ந்திருப்பாரு. ஒரு கைலி கட்டி அப்படி காலையில வந்து பொதுவா கம்யூனிச தலைவர்கள் காலையில வந்து அவர பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா, சுர்ஜித்தோடலாம் ஒரு ஃபோட்டோ உண்டு. கைலி கட்டி உட்கார்ந்து சுர்ஜித்தோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாரி. அவரு என்னன்னா, டெல்லி பத்தி கலைஞருடைய ஒரு ஃபேமஸான ஒரு வரி இருக்கு. என்னன்னா, "டெல்லி ஒரு தந்திர பூமி." கலைஞர் இத கடைசி வரைக்கும் கைவிடவே இல்ல. டெல்லி வந்து ஒரு தந்திர பூமி. நம்ம அத ரொம்ப கவனமா தான் கையாளணும். அப்படிங்கிற எண்ணத்துல நான் ஆரம்பத்துல சொன்னது மாரி தான். அவருக்கு அதிகாரத்தை பற்றிய புரிதல் மிகவும் நன்றாக இருக்கு. டெல்லியினுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதையெல்லாம் மனதுல வைத்து தான் அவர் சொல்றாரு, "டெல்லி ஒரு தந்திர பூமி" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பெருசா அவரு டெல்லிய வந்து டெல்லி அரசியல்ல அவர் பெரிய முனைப்பே காட்டியிருக்க மாட்டார். நீங்க அவர் என்ன பண்ணுவாருன்னா, விபி சிங்க இங்க கூட்டிட்டு வந்து ஒரு விழா எடுப்பாரு. இங்க கூட்டிட்டு வந்து தேசிய முன்னணிக்கு ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துவாரு. ஆனால் டெல்லி சார்ந்த விஷயங்கள அவர் ரொம்ப எச்சரிக்கையோட தான் கையாண்டார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த எச்சரிக்கை வந்து தன்னை விட ஒரு பெரிய அதிகார மையத்திடம் எப்படி அகலாது, அணுகாது இருக்க வேண்டுமோ, அந்த அளவுல அவர் இருந்தாரு. ஆனால் பிறகு ஒரு கூட்டணி வாய்ப்புகள் உருவாகி வந்த பொழுது, 89ல வந்து ஒரு பெரிய கூட்டணி வாய்ப்பு உருவாகுது. நீங்க டெல்லி அரசியல ரொம்ப ஆழமா பார்த்தீங்க அப்படின்னா, விபி சிங்கினுடைய எழுச்சிக்கு பிறகு, விபி சிங் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து, தனியாக ஒரு இயக்கம் கண்டு, ஒரு கூட்டணி அரசை அமைத்த பிறகு, பாரதிய ஜனதாவினுடைய எழுச்சி நடக்கும். வி வி காங்கிரஸினுடைய வீழ்ச்சிக்கும், அ பிஜேபியினுடைய எழுச்சிக்கும் இடையில யார் இருக்கான்னா, விபி சிங் அவர்கள் இருப்பார். அவர் யாரையுமே பகைக்கவே இல்லல்ல. இப்போ அவ அவரோட பீரியட் ரொம்ப கம்மி தானே. இல்ல, இல்ல. அப்படி நீங்க பார்க்கக்கூடாது. நான் இவர சொல்லல. நான் தலைவர் கலைஞர சொல்றேன். அவரு டெல்லியில யாரையுமே பெருசா வைக்க மாட்டாரு. இந்திரா அம்மையாரோடு நல்ல ஒரு நெருக்கத்தை காட்டினார். நட்பை பேணினார். அதேபோல டெல்லியினுடைய எல்லா தலைவர்களோடும் ஒரு நெருக்கத்தை காட்டினார். அ அவருக்கு ஐக்கிய முன்னணி கூட்டணியில வந்து முதலமைச்சர் பதவிக்கான ஒரு வாய்ப்பு 96ல வந்த பொழுது, அவர் அத மறுக்க தானே செஞ்சாரு. ஏன்னா, அத நம்மளால கட்டி மேய்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அவர்கிட்ட இருந்தது. அதனால டெல்லிய வந்து அவர் எச்சரிக்கையோடு தான் அணுகினார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, ரொம்பலாம் அப்படி நட்பு பாராட்டல. ஆனால் கலைஞர் ஐயா அவர்களுக்கும், அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் ஒரு பார்வை இருந்தது. தமிழ்நாட்டினுடைய தலை தமிழ்நாட்டினுடைய தலைமை பீடம் சென்னையில தான் இருக்கும். அது இங்க இருந்து அங்க அப்படி நகர்ந்துலாம் போயிராது.